ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூலிகைகள் பத்தி பார்க்க போறோம். இந்த கற்பூரம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண ஒரு கற்பூர துண்டை ஒரு இடத்துல பொறுத்து வச்சிருந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்தில் உள்ள எல்லாவித மாசுகளையும் குறைச்சிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், அதாவது ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர்னே சொல்லலாம். இந்த கற்பூரம் அவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடியது. இதை என்ன பண்ணலாம்னா, தேங்காய் எண்ணெயில போட்டு வீட்டுல அந்தந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கிண்ணத்துல தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல ஒவ்வொரு துண்டு கற்பூரத்தை போட்டு வச்சுட்டோம்னா அதிகமான கொசு தொல்லை இருக்காது, அதிகமான அளவுக்கான கிருமிகள் வந்து அந்த இடத்தை பாதிக்காது. காற்று மூலமா பரவுற பல்வேறு விஷயங்களை வந்து இந்த கற்பூரம் வந்து தடுக்கக்கூடியது. ஸோ நம்ம வீடுகள்ல, பெட்ரூம்ல எல்லா இடத்துலயுமே இந்த கற்பூரத்தை நம்ம வந்து அந்த சிற்றரத்தை பொடியோட கொஞ்சம் மிளகு பொடி, திப்பிடி எல்லாமே சேர்த்து போட்டு ஒரு முடிச்சு கட்டி இதை நம்ம வீட்டுல அங்கங்க போட்டு வச்சிருந்தோம்னா இது ஒரு அற்புதமான இயற்கை ஏர் ஃப்ரெஷ்னர். அது மட்டும் இல்ல, டீ சாண்டல்ஸ் வச்சு நம்ம டேபிள் துடைக்கிறோம், வீடு துடைக்கிறோம், இதுக்கெல்லாம் பதில தேங்காய் எண்ணெய் கூட கற்பூரத்தை பொடிச்சு போட்டு அந்த சொல்யூஷனை வச்சு நம்ம வீட்டுல இருக்க டேபிள், நம்ம வீட்டுல உள்ள மர ஜாமான்கள் இது எல்லாமே துடைக்க பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தேங்காய் எண்ணெயும் கற்பூரத்தையும் சேர்த்து போட்டு காய்ச்சி நெஞ்சில சேர்ந்த கோலை கபத்தை சரி பண்றதுக்கு, நெஞ்சில நல்லா சூடு பறக்க, முதுகுல சூடு பறக்க தேய்ச்சோம் அப்படின்னா இந்த சளி ஈஸியா வெளியாகும் உங்களுக்கு.